எனக்கு தெரிஞ்ச ஒரு லீடிங் பிஸ்னஸ்மேன் அவரு ரீசெண்டா அப்டேட்டடா என்ன ப்ராடக்ட் வந்தாலும் வாங்கிடுவார். லேட்டஸ்ட் கார், லேட்டஸ்ட் மொபைல், லேட்டஸ்ட் ட்ரெஸ், இந்த மாதிரி அப்டேட்டடா என்ன விஷயம் வந்தாலும் சரி, எது புதுசா லான்ச் ஆனாலும் வாங்கக்கூடியவர். அவருக்கு சமீபமா உடம்பு சரியில்லாம போய் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. டோட்டலா 7 நாள் ஸ்டே பண்ணியிருந்தாரு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் ஒரு 1.75 lakhs மேல ஆச்சு. அவரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாரு. பட் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில அவருக்கு டோட்டலா வந்த கிளைம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 50,000 தான் கிடைச்சது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த பாலிசி அவர் அப்டேட்டடா வச்சுக்கல, அதாவது அடிக்குவேட்டா வச்சுக்கல. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாலிசி இல்லாதனால அவர் வச்சிருந்த கவரேஜ் வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். 2 லட்சம் ரூபாய்க்கு ரூம் ரெண்ட் ஒரு நாளைக்கு 4000 தான் எலிஜிபிள் இருந்தது. ஆனா அவர் எடுத்த ரூம் ரெண்ட் 10,000க்கு மேல. இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக பார்க்கும்போது அவருக்கு டோட்டலா கிடைச்ச கிளைம் அமௌண்ட் 50,000 rupees. ஒரு கையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபாய் பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்டேட்டடா இருக்க மொபைல் மட்டும் இல்ல, நம்ம வச்சிருக்கிற கார் மட்டும் இல்லங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் நம்ம லைஃபை சேவ் பண்ணக்கூடியது இந்த பாலிசி. அதனால உங்களோட பாலிசியும் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடா மாத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் உங்கள் செலவு.